செல்ல வீடியோ போடுறோம். சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பாய் வெங்காயம் பாய் வெங்காயம் ஹாய் அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய மாமியார். வணக்கம்ங்க. இது அவர் சோல்ஃபுல் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு டே vlog என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து காலையில 5 மணிக்கே தம்பி மேரத்தான் வந்து போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனை அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வேலையில நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு என்னென்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட் வந்து பண்ணணும். போய் வந்து சாரீ பிக்கப் பண்ணிட்டு வரணும். அப்புறம் ஐப்ரோஸ் 2-3 பேர் கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து ஹோம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் ஒரு பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால ஹோம் சர்வீஸ் தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு ஐப்ரோஸ் பண்ணிட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு வாங்கிட்டு திருப்பி ஈவினிங் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கணும் பண்ணிட்டு. இன்னைக்கு சாப்பாடு கொத்தமல்லி சட்னி பண்ணோங்க. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கிராமம். வந்து கிராமத்துல இருந்து தான் வந்து நாங்க இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய கிராமம் பாருங்க. பேக்ரவுண்ட்ல தெரியுதா? ஸோ இதுதான் எங்க வீடு. இன்னும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு. இன்னும் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சுச்சு. ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா அங்க பூசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க செடி கொடி. இதெல்லாம் நான் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு விளாக்ல காமிக்கிறேன். பாருங்க, அங்க பாட்டி வந்து அங்க பூசிட்டு இருக்காங்க. ஸோ எங்க வீடு இப்படிதான் எப்பயுமே ஒரு களை கட்டிட்டு இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க, நாயும் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ வந்து சொரக்காய் பஜ்ஜி போட போறேன். ஏன்னா நம்ம வந்து செடியில சொரக்காய் காய்ச்சிருக்குது. சொரக்காய், பாவக்காய் எது காய்க்குது இதேதான் ரெகுலர் ரொட்டீனா வீட்டுல வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். சொரக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், பாவக்காய் இதெல்லாம் காய்க்குதுங்க. தக்காளி இதெல்லாம் காய்க்குது. சொரக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன். பச்சி மாவு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சிருந்தது, ரெடிமேட் பச்சி மாவு. ஸோ கொத்தமல்லி வந்து வேலைக்கு போன பக்கம் கொடுத்தாங்கன்னா இங்கெல்லாம் கொடுப்பாங்க. இங்க வந்து நிறைய தக்காளி, காட்டு வேலைக்கு போறாங்களே, தோட்டத்து வேலைக்கு போறாங்க, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டு தேவைப்போ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து கொத்தமல்லி தலை வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால சட்னி 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி, அப்புறம் சொரக்காய் இதேதான் போச்சு. ஸோ இன்னைக்கு சொரக்காய் கிடையாது வேண்டான்னு பஜ்ஜி வந்து போடுறோம். ஸோ பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுட்டு உள்ள போட்டு எடுத்து நம்ம போட்டா வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறமா நான் வந்து ஐப்ரோஸும் சாரீ பிக்கப் பண்றதுக்கும் கிளம்பி போகணும். அது வந்து உங்களுக்கு வீடியோல நான் கவர் பண்றேன் பாருங்க. செல்ல வீடியோ போடுறோம். அதனால பேசிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு ஹாய் சொல்றீங்களா? சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. போசி வேணுமா? சரி தர. ஹாய் சொல்லுங்க. பாய் வெங்காயம் பாய் வெங்காயம் ஹாய் அப்படின்னு சொல்லணும். தெரியாது. பாய் பாய் இல்ல ஹாய். எடுத்த உடனே ஹாய் தான் சொல்லணும் அத்தா, பாய் சொல்லக்கூடாது. அவங்க என்னுடைய மாமியார். அவங்க அப்படிதான். போன வருஷம் மட்டும் கழுவிக்கலாம். ஆமா சரி. நாளைக்கு தம்பி தாட்டி விட்ட. நாளைக்கு இல்ல, நாளான்னைக்கு கழுவுற அன்னைக்கு. தோட்டத்துக்கு போறாங்க. நீ எல்லாம் வந்து பொங்கல் விளாக்லாம் நீங்க பாருங்க, நல்லா இருக்கும் இங்க. பச்சி வந்து பச்சி மாவுல போட்டேன். போட்டு எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுடலாம். இத சாக்கு போட்டு அதாவது வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். முடிச்சு முகூர்த்தம் வர்றதுனால எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து காமிக்கிறேன் எங்க வீடு. சும்மா சின்ன வீடு தாங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு விளாக் வந்து பாருங்க.
பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கின் கேரு அப்புறம் சாரி ப்ளீட்டிங் இதோட டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, சாப்பிட்டு கிளம்பில பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு சும்மா போனதே வந்து சாரி பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஐப்ரோஸ் தான் முடிச்சுட்டு வர போறேன் இல்லைங்களா, அதனால லிப்போசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ராகுல் பாட்டேஸோட பிராண்டு லிப்போசாஃப்ட் அப்படிங்கிற மாய்ஸ்சரைசர் வித் SPF இருக்கு சன்ஸ்கிரீனும். இதை மட்டும் அப்ளை பண்ணி லைட்டா ஒரு பவுடர் போட்டு ஒரு லிப் லைனர் மட்டும் போட்டு தான் கிளம்ப போறேன். ஸோ கிளம்பிட்டு பார்க்கலாம். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்குங்க, அதனால நல்லா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் எஃபெக்ட்டும் கொடுக்கும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் வந்து இப்போ பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மல் நான் பான்ஸ் பவுடர் தான் போடுறேன். நீங்கள் காம்பேக்ட்லாம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிஸ் கிளாரி ஸ்விஸ் பியூட்டி இதோட வந்து லிப் லைனர் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ஒரு பொட்டு வச்சு திண்ணீர் வச்சுட்டேன், லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஸோ இப்படிதான் இருக்கேன் பாருங்க. இவ்வளோதான் போதும், நம்ம சாரீ போய் வாங்கிட்டு வர்றதுதான். ஸோ இந்த அளவுக்கு லுக்கில் போனாலே போதும். அவ்வளோதான், லைட்டாக வந்து மேக்கப் போட்டாச்சு. இனி வந்து நம்ம கிளம்பலாம். ஸோ லிப் லைனர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, வேற எதுவுமே போடலை. ரொம்ப ஹார்டாக போனோம்னா இங்கே வில்லேஜுங்கிறனால ரொம்ப ஏதாவது பேசுவாங்க. ஸோ இவ்வளோதான் நம்மளோட மேக்கப். சரி, இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். போயிட்டு நம்ம வந்து ஐப்ரோஸ் கஸ்டமரையும் நம்ம சாரி ப்ளீட்டிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அங்கே 2 பக்கம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். முடிஞ்சா அதை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க கிளம்பலாம். அதை நான் லைவ் லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருந்தேன், அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் ரீச் ஆகிட்டு போய் நான் வந்து சாரீ வாங்கிட்டு, அப்புறம் தம்பியும் வந்து மராத்தான் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருந்தாங்க. அவங்களையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க எங்கள் ஊரில் எப்படி இருக்கும். அதெல்லாம் துணி பிரிக்கிறாங்களா பாட்டிலாம், துணிக்காரர் வந்திருக்காங்க. எல்லாம் பொங்கலுக்கு நல்ல வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. சாரீ வந்து இப்போ ப்ளீட் பண்ண போகிறேங்க. 5 சாரீ கொடுத்துருந்தாங்க. சாரீக்கு வந்து 300 ரூபாய் நான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் வில்லேஜ் தான், அதனால நம்ம அதிக காஸ்ட்டெல்லாம் சொன்னோம்னா யாரும் வந்து வரமாட்டாங்க. யார் கம்மியாக பண்ணுறாங்களோ அங்கே தான் போவாங்க. இதுக்குமே எங்கிட்ட வந்து பார்கென் தான் நிறைய பேர் இந்த சாரீ ப்ளீட்டிங்க்கும் பண்ணுவாங்க. 200 ரூபா தரேன், 250 ரூபா தரேன், அவ்வளோ சாரீ இருக்குது, இவ்வளோ சாரீ இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. நம்ம ஃபிக்ஸடாக இந்த 300னா 300 இது கரெக்டான ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேனுங்க. அப்புறம் இவங்க வந்து அயன் பாக்ஸ் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டான்ட்டாங்க. அதனால நெட்டு வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து நெட்லாம் வேண்டாம், நியூஸ் பேப்பர் என்றைக்குமே பெஸ்ட் அப்படிங்கிறனால நான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு அயன் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக 5 சாரீ அயன் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து டெலிவரி கொடுக்குறக்கும் வந்து நான் வந்து கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஸ்ட் அளவு வந்து நம்ம தள்ளி வச்சு அயன் பண்ணோம் அப்படின்னாலே சாரீ அப்படியே எடுத்து வச்சோன்னு வைங்களேன், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமே அந்த சாரீ அப்படியே நிற்கணுங்க. அதுதான் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அயன் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ எடுத்து வச்சு கரெக்டாக அங்கே மேலே பின் பண்ணுறோம்ல, இப்படி சாரீ எடுத்து போட்டோடனே அந்த சாரீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து சைடு அடிக்காமல் இருக்கும் சாரீ கட்டினதுக்கப்புறம். இவங்க வந்து என்னை விட கொஞ்சம் உடம்பு, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தள்ளி வச்சு நான் வந்து அயன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் வந்து நம்ம பண்ணுறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5 சாரீ வந்து பண்ணி கவர் போட்டு பேக் பண்ணியாச்சு. ரிட்டன் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது தான் வேலை. இன்னைக்கு விளாக் இதுதாங்க. ஸோ இந்த விளாக் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் இருந்தே நம்ம வந்து என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சில ஐடியாஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி மில்லட் ரெசிபீஸும் இனி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நானும் தம்பியும் வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா போய் அவங்கக்கிட்ட சாரீ கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட விளாக். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.